ஹாய் ஹலோ வெல்கம் டு என்எஸ் கேமிங். நான் உங்கள் 100 போன டைம் போட்ட வீடியோவில் சொன்ன கொஞ்சம் விஷயங்களை வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த வீடியோவில் நான் எதையும் முழுசாக சொல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்னென்னா, நான் வந்து கேமர்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தப்ப ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். தமிழ் கேமிங்ன்றது வந்து 2 பிரதர்ஸ் விளையாடக்கூடிய ஒரு கேம். 2 பேரும் செம்ம சூப்பராக விளையாடுவாங்க. தமிழில் விளையாடுவாங்க. சப்டைட்டில்ஸ் எல்லாத்தையும் தமிழ்லேயே படித்து சொல்லுவாங்க. அவங்க படிக்கிறதுலேயே நமக்கு அந்த கேம் ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். அவங்க விளையாடுற ஒவ்வொரு கேம்லேயும் எதுலேயுமே வந்து போரே அடிக்காது. எல்லாத்துலேயும் ஃபன் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். கம்பல்சரியாக அவங்க தமிழில் தான் விளையாடுவாங்க. அதனால தான் அவங்க தமிழ் கேமிங்னு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் 2வது சொன்னேன், 3வதாக ஒருத்தர் சொன்னேன். 3வது வந்து மங்குனி கேமர் வந்து நல்ல கேமர் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவர் காஸ்டியூமில் தான் அவர் தெறிக்க விடுவார். எந்த அளவுக்கு அவர் கேமிங்கில் இன்வால்வ் இருக்காரோ அதே அளவுக்கு காஸ்டியூம்ஸ்லையும் சூப்பராக பண்ணுவார். அவர் காஸ்டியூம்ஸ் ஒவ்வொன்றும் ஐகானிக்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அந்த சிங்கு கொண்டை ஒன்று போட்டிருப்பாரு, பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு சிங்கு கொண்டை ஒன்று போட்டிருப்பாரு, சூப்பராக இருக்கும். ஐயோ மழை பெய்தா, இப்போ வேறு ஜாலியாக சுத்தணும். வெதர் கண்ட்ரோல் இருக்கிறதுனால தப்பு, இல்லைன்னா இன்னும் ஆவறது. யாரு கருப்பா? மரமா? ஓகே. ஐயோ க்ரீப்பரா? ஐயே, எவனோ வாரம் பார்த்தா தெரியுது. ஐயோ க்ரீப்பர் வாரான். ஓடுங்க, ஓடு 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 ஓடு. க்ரீப்பர் பார்ப்போம். ஆனால் வருவாங்களா தெரியல. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதான் மங்குனி கேமர். அப்புறம் இந்த மாதிரி வீடியோ பண்ணணுன்ற மைண்ட் செட் வர்றதுக்கு ஒரே ஒரு கேமர் தான் காரணம். அவர் கொஞ்ச நாளாக இல்லை, பல மாதங்கள் ஆச்சு அவர் வீடியோ போட்டு பல மாதங்கள் ஆகுது. அவர் எங்கே போனார், என்ன ஆனார்னு யாருக்கும் தெரியலை, எந்த பதிலும் இல்லை. சும்மா ஃப்ரீ ஃபயர் கேம் தான் விளாண்டுட்டு இருந்தார். அப்போது அவர் சொன்னார் ஒரு நாள், நான் இந்த மாதிரி பிசி வாங்கியிருக்கேன், இதுக்கப்புறம் நீங்கள் பிசி கேம் விளாட்றத நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னார். அவரும் மொபைலில் தான் விளாண்டுட்டு இருந்தார், என்னன்னு தெரில. ஆனால் அதிகபட்சம் மொபைல் கேம்ஸ் தான் விளாடுவார். இந்த ஸ்டம்பிள் காய்ஸ், அப்புறம் வந்து அந்த பஸ்ஸு, அந்த இந்தோனேஷியன் பஸ் கேமு, அதில் மாடு பண்ணி விளாண்டுட்டு இருந்தார். அவர் பேர் தெரில. அவர் கேமிங் பேர் வந்து வெடப்பு கேமிங்னு நினைக்கிறேன். வெடப்பு கேமிங் தான். இல்லை, சூப்பராக இருக்கும் அவர் விளாட்றது. பசங்க கூட விளாடுவார். அவர் வாய்ஸ்லேயே இது பண்ணுறாரா இல்லை அடப்புன்னு சொல்லிட்டு வேறு எதனா ஒரு இது பண்ணி வச்சிருக்காரா என்னன்னு தெரில. இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்கும் அடப்புன்னு சொல்லிட்டு, அவர் வாய்ஸ்லேயே மிமிக் பண்ணுற மாதிரி, வாய்ஸ் சேஞ்சர் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அவரையும் பிடிக்கும். இப்போ கேமுக்குள்ளே போகலாமா? இப்போது கேமில் நமக்கு தேவையானது என்ன இருக்கு? நமக்கு அயன் வேணும். இப்போது நம்ம காப்பர் கண்டென்ட்டை வச்சு ஒரு வெப்பனை உருவாக்கியிருக்கோம். ஓகே, வெப்பன் கரெக்டாக இருக்குது. இப்போதைக்கு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதனால என்ன பண்ணுறோம், கேவ் போகிறதுக்கு முன்னாடி டார்ச் வேணும். ஆமாம், இது எங்கே இருக்குது? இப்போ போட்டது போல. என்னடா? சரிடா. என்னப்பா கம்முன்னு இருந்துட்டு. ஓகே, டார்ச்சுக்கு இது வேணும். என்னடா அப்பா தான்டா, நான் வேற யாரா? ஏன் விளையாட விட்றியாவாப்பா? என்னப்பா அப்படி பண்ணுறீங்க? டார்ச் கொஞ்சம் எடுத்துப்போம். இது என்னது? இது வேணும். இது வந்து இது சேர்த்துக்கு போன் வீல் சேர்த்துக்கு. போன் வீல் தான் ஒரு மரத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, உரம் மாதிரி. போன் வீல் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அருமையாக விவசாயம் பண்ணணும். 2 போன் வீல் போட்டால் ஒரு செடி முளைச்சிரும். 2 போன் வீல் போட்டால் கரும்பு கடகன்னு வளர்ந்துடும். கரும்பு போட்டிருக்கேன், இதில் எந்த ரெஸ்பான்ஸும் தெரியல. வாங்க நம்ம கேவுக்கு போவோம். நம்ம கேவ் போய் கொஞ்சம் மைண்ட் பண்ணுவோம். ஏன்னா 20 மினிட்ஸ் தான் போடணும்னு இந்த இது சொல்லுது, யூடியூப் சொல்லுது. ஒரு வீடியோ 20 மினிட்ஸ் தான் நீங்கள் போட முடியும் அப்படின்னு யூடியூப். டேய் என்னடா டேய் கம்முன்னுடா குழந்த.
என்னடா கேம் விளாட்றான்ப்பா. நான் வந்து உட்காரு கேம் விளாட்ருக்கேன்ல. விளாட்றத வேடிக்கை பார்த்தியா? அமைதியா இருக்கணும். ஊது கூதுன்னு சொல்லிட்டு என்னதான் வார்த்தை பேசுறியோ புரியலடா. 2 வயசு ஆகுது இன்னும் பேச ஆரம்பிக்கணும் ராஸ்கோல். என்னடா கேம்டாப்பா. பீக்கா இல்ல கேம். கேம் தெரியாது கேம். இருக்கிற ஃபுட்டுல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் காலி பண்ணணும். மிச்சி சொல்லாத அப்பா பிடிக்காது. ஓ தண்ணி என்ன தண்ணி வருது இரு. தண்ணி கேவுப்பா. ஐயோ தண்ணி கேவு வேலைக்கு ஆகாது. தண்ணி கேவாமே ஐயோ இது வேலைக்கு ஆகாது. நம்ம நார்மல் கேவுக்கு போவோம். இது செட் ஆகல. நம்ம போயிடும் வெளியே. தண்ணி கேவுக்கு கிரியேட்டிவ் மூடு போட்டு கிளியர் பண்ணணும். அது வேணாம் எனக்கு அது மைண்ட் இல்லை. நம்ம அங்கே ஒரு பார்த்தோம்ல. ஐயோ இருட்டாயிருச்சு. இருட்டுக்கு லைட்டு போடணும். லைட் போட்டாச்சு. சாப்பிட்டுப்போம் பசிக்குது. யாரா நீ போகணுமா? போடா கிடையாது. என்னடாப்பா? அது இது ஓனாய்க்குட்டி. ஓனாய்க்குட்டி தெரியலண்ணா விடா. ஏன் போட்டு கேட்டு என்னது? ஆமா தண்ணி தான். தண்ணியில தான் மிதந்து போகணும். இதெல்லாம் வந்து மணல். மண்ணு கரெக்டா சொல்றாப்பா. இந்த விஷயம்லாம் கரெக்டா வாயில வருது. வேற எதனா கேட்டா மட்டும் புத்து பித்துன்னு என்னமோ மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். கரெக்டா கரெக்ட். முன்னேறுவாப்பா. ஒவ்வொன்ற என்னது? ஆஹா அப்படி இருக்கிறது. ஆனா நம்மகிட்ட பொருள் இருக்கலையே. கொஞ்சம் தோண்டணும்னு நினைக்கிறேன். தோண்டிக்கிடுவோம். தலை எழுத்து ஐயே கரெக்டா இருக்கு. ஆஹா இரும்பு ஈஸியா. பார்த்தீங்களா அயன் இருக்கா போல. அயன் வேணும். கொஞ்சம் உடச்சிக்குவோம் மண்ணு. ஐயோ தப்பு பண்ணிட்டேன். எப்படியாப்பா உங்க அப்பனை கலாய்க்கிறதுக்கு மட்டும் வந்துருவியல்ல என்கிட்ட. அது போதும் கலாச்சது. சரி சரி அப்பா தான். சரி போதும் நிறுத்திக்க.
என்ன வேணும்? இங்க ஒண்ணுமே இல்லப்பா. வந்ததுக்கு எறும்பு ஓடட்டும். என்னடாப்பா பொப்பையா? இப்ப எதுக்கு உனக்கு பொப்பை? இந்த இடத்துல ஒன்று வச்சுட்டு இந்த இடத்துல ஒன்று வச்சா இந்த கேவை கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம். ஐயோ இங்க மேல வந்த கோலர் ஆச்சு. நீ எதுக்கு பைய ஐயோங்கிற? கம்முன்னு வாப்பா. பழம் மட்டும் பத்தாது, பிரெட் எல்லாம் செய்யணும்னா என்னது? எங்க இருந்து தண்ணி வருது? இருடா தண்ணி தான். வாட்டர் கேவா? ஓகே வாட்டர் கேவ். இங்கிட்டும் வாட்டர் கேவ் தான் இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். இந்த இடம் பக்கா. ஆனால் 2 அயன் தான் கிடச்சிருக்கு. கீழே போகலாமா? போகலாம் என்று நினைக்கிறேன். சரி ஓகே, வழியை உருவாக்கி நம்ம போயிடுவோம். கடற்கரை கீழே இறங்கி. கஷ்டியா? எதுக்கு நீ பல்லுல இடிச்சிக்கிற? இதே வேலையா போச்சு. ஆஹா தண்ணி தான். யார் இல்லைன்றது தண்ணி தான். ஏன்டா இடிச்சிக்கிற? கம்முன்னு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு விளையாடுறத வேடிக்கை பாரு. இடிச்சிக்கினியா? அப்படி இருக்கியோ? அப்பா போடா. கட்டு போடா தூக்கி. ஐயோ புஷ்குன்னு கீழே விழுந்தோம். டம்மு தான். ஓகே பக்கா. இல்லை செட் ஆகாது, ஓடிடுவோம். எவனோ வாரான். ஓடிடுவோம். இப்போதைக்கு இந்த ஏரியா போதும் பார்த்தது. போயிடுவோம். அயன் கிடச்சிருச்சு. போயிட்டு ஷீல்டு பண்ணுவோம். ஷீல்டு பண்ணி எடுத்துட்டு அப்புறம் வரும் வெளியே. சிவப்பு கலர்ல பூ பார்த்தேன்ல, சிகப்பு பூக்கெல்லாம் மதிப்பு இருக்கு. சிகப்பு பூ. இப்போ நான் பண்றத பார்த்து நீங்க மேல போறீங்க. ஒன்றும் கிடையாது. இந்த பூங்களை வச்சு போன்மீல் செய்யலாம். மலை வெதர் கண்ட்ரோலர். ஐயோ என்ன சவுண்டுடா அது? டொம்முன்னு கெட்டுச்சுல. மஞ்சள் சிவப்பு பூ இன்னும் வாரம். முடிச்சிட்டேன். இப்படி தாண்டா அடிச்சு போடுறாங்க. பொழுக்குன்னு அடிச்சு போடுறாங்க. இதில் அடிக்கிறது கத்தியில் அடிச்சிடலாம் போல. சூப்பர். ஒரு புடி அவ்வளோதான். அப்பா ஃபுல் கிடச்சிருச்சு. சரி கொஞ்சம் நல்லா இருக்கே இல்லை? இன்னொரு 5 மினிட்ஸ் தான் விளையாட முடியுமா? இல்லைன்னா நெக்ஸ்ட் பார்ட் போட்டுக்கிறேன். இது இந்த வீடியோட செகண்ட் பார்ட். இந்த மைன்கிராஃப்டில் சர்வே பண்ணுறதே எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? இப்போதைக்கு இந்த பூங்கள் தேவைப்படுது. எதுக்குன்னா இந்த மாதிரி உள் கிடைக்கும் போது அதை டை பண்ணி, சரி இந்த பூக்களை டை எடுத்து, சிகப்பு டை எடுத்து விளையாட முடியும். அதில் டை அடித்தோம்னா
பெட்டு கலர் சிவப்பு கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும், சம்டைம் பச்சை கலர் கூட கிடைக்குது. கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? எல்லாம் ஒரே ட்ரீயாக இருக்குல்ல. கொஞ்சம் உள் கிடச்சா பெட்டு செஞ்சிடலாம். நம்ம டைம் பீரியட் சொல்லுப்பா. கோழி சாப்பாட்டுக்கு தேவைப்படும். தூக்கிட்டான்ல கோழி அடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார்மிங் பற்றி அடுத்தடுத்த பாட்டில் வீடியோ போடுறேன். நான் பிக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஃபார்மி இல்லைப்பா, ஃபார்மிங் சொல்லு. ஃபார்மிங். நானும் ஒரு ஆடு கிடைக்கும்னு பார்க்குறேன், ஆடே கிடைக்க மாட்டேங்குது. டாக்லாம் கூட கிடைக்குது, ஆடு இல்லை. என்னப்பா? டைமை ரீசெட் பண்ணி மறுபடியும் டேக்கு மாற்றிட்டு அடுத்து போக வேண்டியதுதான். மாடு இருக்கு, மாடு போட்டோம்னா லெதர் கிடைக்கும். இந்த லெதரை வச்சு ஆர்மர் எதனா பண்ணலாம். பீஃப் கிடைக்கும். போன வீடியோவில் சொன்னேன் எந்த விலங்கையும் கொல்லலைன்னு. இந்த வீடியோவில் எல்லாத்தையும் கொன்றணும். ஆஹா, இங்கே லாவா இருக்கு, லாவா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் ஆடு தேடி வந்தால் எல்லா பக்கமும் மாடு தான் இருக்குது. ஷீப் கிடைச்சாதான் நான் உள்ளே வச்சு பெட்டு செய்ய முடியும். பெட்டு செய்கிறதுக்காக மாடை தேடினா மாடாக வந்து நிற்கிது ராஸ்கோல். இல்லைன்னா ஊறுபட்ட பண்ணி கிடக்குது. எவனுக்கு வேணும் இந்த பண்ணி? என்னது சும்மாவா? கோழி ஏன் கலரே ஒரு மாதிரி கலர் இருக்கு? ஆஹா, பெரிஸ். பெரிஸை பார்த்தா அடிச்சு எடுத்துட்டு ஓடிடணும். ஏன்னா அதில் பட்டுச்சுன்னா ட்ரிப்புன்னு சவுண்ட் இருக்கும். முன்னாடி யார் ஃபோனு? நான் ஃபோன் பண்ணலையா இருக்கும்? நீ யாரை சொல்கிற? அப்பா தான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்பா எங்கன்னு என்கிட்டே கேட்குறேன்டா. கையக்கூடாதுடா, டிஸ்டர்ப் பண்ணாதான்ப்பா. விளாண்டு தானே இருக்கேன் அப்பா. என்ன ஃபோன்? என்னங்க ஒரு ஆடு கிடைக்கிறது இவ்வளோ பெரிய பாடாக இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் நான் பண்ணிங்க தான் இருக்குதுங்க. கேன பண்ணிங்க. சரி, ஷிப் 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 ஷிப். ஓடியா ஓடியா ஓடியா, ஓடு 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 ஓடு. கொண்டுட்டேன். அப்போ இன்னொரு ஷிப் இருக்குங்க. ஷிப் இருக்குது எங்கேயோ இருக்குங்க. ஆனால் என் கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குதுங்க. எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கிறனால ஷீப்புங்களுக்கெல்லாம் மதிப்பு இருக்கு. என்ன சவுண்டு? எப்பா சரியான சவுண்டு. மாடு மாதிரியா கத்துது, ஏதோ ஒரு மாதிரி கத்துது. ஆஹா, என்னடா அது? நம்மளோட மோசக்காரனா இருக்காங்க போல. தோட்டம் வச்சிருக்காங்க, இங்க ஒன்றும் இருக்கானுங்களோ. அம்மனு இருவாப்பா, விளாண்டுக்கிட்டு தானே இருக்கேன். ஒழுக்குன்னு ஒன்று வாங்கினேன், தேவைதான் எனக்கு. ஒரு 1 2. வெட்ட நிறைய கிடைக்குது, ஆச்சரியமா இருக்கு. பெரிஸ் கிடைக்க வாடிக்கிறது. சும்மா இருவாப்பா, டிஸ்டர்பஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. டிஸ்டர்ப் பண்ணாத, அப்போ விளாண்டுட்டு இருக்கேன். ஏங்க இந்த ஆடு இன்னொன்று கிடச்சிதான் போதுங்க, பெருசாக வேணாம். ஐயா கிரியேட்டர் ஐயா, கொஞ்சம் அந்த ஆடை கண்ணில் காட்டுங்க. எங்கிட்டே இருந்து ஒன்று வந்துச்சு, 2 கிடச்சிச்சு. இன்னும் ஒரு உள்ளு கிடச்சா போதும். நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியலை. ஒரே ஒரு டைம் டெத் ஆனேன்னா நான் போய் சேர்ந்துருவேன். ஆஹா ஃபில்டருக்கு வந்துட்டோம். சூப்பர். இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த பெரிய தாண்டா இருக்குது. இந்த பெரிய பையன் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கான். சரி, வந்ததுக்கு லாபம். போடு பொழுக்கு, போடு பொழுக்கு. ஒழுக்கணும்னு வாங்கணும். எஸ் வித் திஸ். ஒன்றும் இல்லை.
இதை வைல்டு பெரின்னு சொல்லுவாங்க. என்ன பெரி சொல்கிறாங்க இதை? ஸ்வீட் பெரி, ரைட்டு? ஸ்வீட் பெரின்னு சொல்கிறாங்க. ஸ்வீட் பெரி அப்படின்னா இனிப்பாக இருக்கிற பழம்னு அர்த்தமா? என்ன மீனிங் தெரியுது? ஜீப்பு. ஒடியா 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 போடு 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 போடு. அவ்வளோதான்டா. எஸ், வி ஆர் கெட் இட். இந்த உல் பிளாக் உல். கருப்பு நல்லா தான் இருக்கும். அவரா சரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள் guys. பாய்.